கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவது எப்படி என்கின்ற இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் சபைக்கு செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். ஆனாலும் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாகவே இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எல்லாவற்றுக்கும் பதில் நேர்த்தியாய் முழுமையாய் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அது கேள்விக்குறிதான். நம்முடைய வாழ்க்கையில நாம் அறியாமலே சில சாபங்கள் நமக்குள் இருக்கிறது. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தேவனுக்கு நாம் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கைய, பரிசுத்தமான ஜீவியத்தை, ஆசீர்வாதமான ஜீவியத்தை எப்படி வாழ முடியும் என்பதை இந்த செய்தியில் வசன ஆதாரத்துடன் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஆகையால் கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை முதல் முறையாய் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆழமான வேத பாடங்கள் உங்களை வந்து அடையும். இன்னும் வருகிற நாட்களிலே இன்னும் ஆழமான காரியங்களை, ஆராய்ச்சி தகவல்களையும் உங்கள் மத்தியிலே நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஆகையால் இணைந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சேனலை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த நாளுக்குரிய வேத சத்தியத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். வாருங்கள், சத்தியத்தை ஆராய்வோம், ஆழங்களை அறிந்து கொள்வோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனால் சத்தியங்களை நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவது எப்படி. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவது எப்படி என்ற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். அல்லது நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் உடன்படிக்கை எது, எப்படிப்பட்டது? நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் உடன்படிக்கை எது, எப்படிப்பட்டது என்ற காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். என்னன்னா, சாபம் ஆசீர்வாதம் எப்படி நமக்குள் வருகிறது? சாபமும் ஆசீர்வாதமும் நமக்குள் எப்படி வருகிறது? என் வாழ்க்கையில சாபமே இல்லை பிரதர் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமா தான் பிரதர் இருக்கு அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையும் ஒரு ஏற்ற தாழ்வின் அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு. ஏன் அந்த மாதிரி போகுதுன்றதுக்கு ஒரு விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாதிப்புகள் அதிகம், ஏன்னா அதுல அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை எப்படிப்பட்டது, அந்த சாபத்தினுடைய வீரியம் எப்படிப்பட்டதுன்றதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அதே நேரத்துல ஆசீர்வாதத்தையும் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அதனால வாழ்க்கை என்பது அந்த சாபமும் ஆசீர்வாதமும் கலந்து போயிட்டு இருக்கு. ஆனா தற்காலத்துல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சாபம் தான் இருக்குது. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா எப்படிங்க போகுதுன்னா ஏதோ போகுதுன்றாங்க. எப்படியோ போயிட்டு இருக்கு, எப்படியோ நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வாழ்க்கை இருக்குது. ஆனால் தேவன் இன்றைக்கு இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அதை விலக்கி காண்பிப்பாராக. ஏன்னா பிரச்சனைகள் நம் மத்தியில வருகிறது, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடுறது அதுதான் முக்கியம். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது, அந்த சொல்யூஷன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. அதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த சமாதானத்துக்குரிய, சந்தோஷத்துக்குரிய, ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கையை நம்ம இந்த பூமியில வாழ முடியும். புரியுதுங்களா? அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த செய்தி இருக்கும். சரி, முதல்ல ஆசீர்வாதமானாலும் சாபமானாலும் எப்படி வருகிறது, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். எதனால் வருகிறது, எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சாபம் அல்லது முதல் ஆசீர்வாதம் எங்க தான் கிடைச்சது? ஏதேன்ல தான் கிடைச்சது. அப்போ ஏதேன்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம், மனிதன் விழுந்ததுக்கு, சாபம் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்.
முதலாவது காரியம் என்னன்னா, உடன்படிக்கைய ஆதாம் மீறினார். உடன்படிக்கைய ஆதாம் மீறினாரு. ரெண்டாவது, அந்த மீறுதலின் பலன் கீழ்ப்படியாமை. நல்லதுங்களா? கீழ்ப்படியாமை. ஸோ இந்த ரெண்டு விஷயம், உடன்படிக்கைய மீறினாரு, அதன் நிமித்தம் கீழ்ப்படியாமைக்குள்ள போனாரு, சாபம் பூமிக்குள்ள வந்தது. சரிங்களா? ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க வேதத்துல கூட நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? பாவிகளாக்கப்பட்டோம். அப்படியே 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லோரும் எப்படி ஆக்கப்பட்டோமா? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ கீழ்ப்படியாமை சாபத்திற்கு வழி. ரெண்டாவது சொன்ன உடன்படிக்கைய மீறுது. அது கூட நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓசியா 6:7 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்க இஸ்ரவேலரை குறித்து தேவன் பேசுறாரு, ஆதாமை ஒப்பிட்டு பேசுறாரு. ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் அப்படின்னு சொல்றாரு தேவன். இஸ்ரவேலரை பத்தி என்ன சொல்றாரு? ஆதாமை போல நீங்களும் உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தெளிவா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சாபத்துக்கு வழி என்னன்னா, ஒண்ணு உடன்படிக்கைய மீறுது, தேவன் கொடுத்த உடன்படிக்கையை மீறுவது. ரெண்டாவது கீழ்ப்படியாமைக்குள்ள போகுது. இந்த ரெண்டு தான் சாபத்துக்கு வழி. அப்போ ஆசீர்வாதத்துக்கு வழி என்ன? ஈக்குவல் ஆப்போசிட். கீழ்ப்படியாமைக்கு பதிலாக என்ன வரணும்? கீழ்ப்படிதல் வரணும். உடன்படிக்கையை மீறுதலுக்கு பதிலாக உடன்படிக்கையிலே நடக்கணும். புரியுதுங்களா? உடன்படிக்கையிலே நடக்கணும். அப்போ கீழ்ப்படியாமை, உடன்படிக்கையை மீறுதல் சாபத்தின் வழி. கீழ்ப்படிதல், உடன்படிக்கையில் நடப்பது ஆசீர்வாதத்தின் வழி. வழங்குதுங்களா? அதுக்குதான் நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த கோணத்துல தான் பேசியிருப்பாரு. ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு, சாபத்தை வச்சிருப்பாரு. ஒரே விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அப்போ கீழ்ப்படியும் போது ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த மரணத்துக்குரிய சாபத்தை நான் பெற்றுக்கிறேன். சரி, சாபம் என்றால் என்ன, ஆசீர்வாதம் என்றால் என்ன, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சில விஷயங்களுக்கு நமக்கு தெளிவான விளக்கம் தெரியாததுனால தான் ரொம்ப கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய தேவனை புரிதல் வரல. சாபம்னா என்ன அப்படின்னா, தேவனை விட்டு பிரிவது தான் சாபம். தேவன் நம்மை விட்டு பிரிவது அல்லது தேவன் விட்டு நம்ம பிரிவது. அந்த பிரிதலின் அடிப்படையில வரக்கூடிய மனநோவு, அந்த பிரிதலின் அடிப்படையில வர்றது மனநோவு. இதுதான் சாபம். இதுதான் ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். கூடவே வச்சிருந்தாரு, கீழ்ப்படியாமைக்குள்ள விழுந்தாரு, உடன்படிக்கையை மீறினாரு. என்ன பண்ணிட்டாரு? இருவருக்கும் ஒரு பெரிய பிளவு வந்துச்சு, தள்ளப்பட்டான். அதன் அடிப்படையில் என்ன ஆயிடுச்சுங்க? அவனுக்கு வாழ்நாள் முழுக்கும் வேர்வையோடு கூட என்ன பண்ணாரு? ஒரு ஆகாரத்தை சாப்பிட்ற ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை, மனநோவு உள்ள ஒரு வாழ்க்கை. அதுதான் சாபம். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, வேதம் கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, குறைவில் இருந்து நிறைவு. என்னதுங்க? குறைவின் நிறைவு. அதான் ஆசீர்வாதம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்த நினைச்சுக்கிறோம். நல்லா லக்ஸூரியான பங்களா, லக்ஸூரியான காரு, லக்ஸூரி லைஃப் ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இருக்குது இந்த உலகத்துல லக்ஸுரி லைஃப் இருக்கு. அப்போ அது ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு படியா இருக்கலாமே தவிர, ஆனா ஆசீர்வாதம் என்பது என்ன? குறைவின் நிறைவு. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் குறைவு வருதோ, அது சரீர ரீதியாக ஆனாலும் சரி, மன ரீதியா ஆனாலும் சரி, பொருளாதார ரீதியா ஆனாலும் சரி, அந்த குறைவை தேவன் நிறைவாக்குறார் பாருங்க, அதான் ஆசீர்வாதம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாபம்னா என்ன, ஆசீர்வாதம்னா என்ன. சாபமும் ஆசீர்வாதமும் எப்படி வந்தது அப்படின்னா, ஒண்ணு உடன்படிக்கையை மீறினதுனாலையும், ரெண்டாவது கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனாலையும் சாபமும் அந்த ஆசீர்வாதமும் அதை சார்ந்துதான் இருக்கு. சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில சாபமே இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அதான் முன்னாடி பார்த்தேன். நம்முடைய தேவனை விட்டு பிரிந்து போற, அதனால் வரக்கூடிய வேதனை, அதனால் வரக்கூடிய பிரச்சனை, மனநோவு, இதை எல்லாத்தையும் வச்சு
இது இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. இதனோடு கூட தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதை அனுமதிக்கிறார்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம், சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், தேவனை தேடுறோம், எல்லாம் பண்ணி ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி வருது? நிறைய குறைகள் ஏன் வருது? நிறைய பிரச்சனை ஏன் வருது? நிறைய நேரத்தில் நம்மளே கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி வருது, ஏன் இது நடக்குது? இதுக்கு பதிலை தேடி 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 கடைசியில் கிடைச்ச பதில் தான் இது. இந்த சத்தியமே அதன் அடிப்படையில் கிடைத்தது. அநேகர் என்கிட்ட பேசினது, நான் அநேக நேரம் தேவனை நோக்கி கேள்வி கேட்டது, இதற்கெல்லாத்துக்கும் விடயம் இந்த செய்தி. அதனால நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சாபம் இருக்குதுன்னா, தேவனை விட்டு பிரிந்து அதன் அடிப்படையில் வரக்கூடிய மனநோவு, சரீர நோவு, பொருளாதார காரியங்கள், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம கூட கீழ்ப்படியாமைக்குள்ள போயிருக்கிறோம், உடன்படிக்கையை மீறி இருக்கிறோம். விளங்குதுங்களா? ரெண்டு விஷயத்தினாலதான் சாபமும் வரும். கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் வருது, கீழ்ப்படியாம போகும்போது சாபம் வருது. கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த சாபம் நிலை கொண்டு இப்படியாய் நம்முடைய அழுத்தும் போது, அப்போ நம்ம ஒன்று கீழ்ப்படியாமைக்குள்ள போயிருக்கணும், உடன்படிக்கையை மீறி இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் இது என்ன பண்ணுது, வருது. ஆனா சில நேரத்துல நம்ம என்ன ஆயிடுறோம், தேவன் சமூகத்துல போயிட்டு ஒப்புரவாகிருக்கோம். ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படி தேவர் சமூகத்துல ஒப்புரவாகும் போது, அப்போ என்ன ஆகுதுங்க, அந்த ஒப்புரவாகுதல் வரும்போது அந்த சாபம் ஆசீர்வாதமாக அந்த டைமுக்கு மாறுது. மறுபடியும் என்ன ஆயிடுச்சுங்க, இது எப்படின்னா அந்த இசிஜி மீட்டர் மாதிரி தான், ஜிக்ஸாக் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது, வாழ்க்கை அப்படிதான் போகுது. ஆனா இன்னைக்கு பிளைனா ஒரு விஷயம் வரணும் நமக்குள்ள, தேவன் அதை எதிர்பார்க்கிறார். சாபம் நீக்கப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ள நம்ம போகணும். புரியுதுங்களா? அதற்காக தேவன் நம்மை இந்த நாள்ல செய்வார். அப்போ நம்ம எந்த உடன்படிக்கையை மீறுறோம், எப்படிப்பட்ட உடன்படிக்கையை நம்ம மீறுறோம், எப்படிப்பட்ட கீழ்ப்படியாமைக்குள்ள நம்ம இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அதை என்னன்றத நம்ம பார்க்கணும். இப்ப நம்முடைய உடன்படிக்கை, தேவன் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதாம் கிட்ட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார்னா எப்படி பண்ணியிருப்பாரு, வார்த்தையினாலே பண்ணியிருப்பாரு. தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, தன்னுடைய வார்த்தையினாலே பேசியிருப்பாரு, ஆதாம் அதுக்காக அக்செப்ட் பண்ணியிருப்பான். அதே பிரகாரம் தற்காலத்துல தேவன் நம்மோடு கூட வார்த்தையினால இடைப்படுறது எதுல, பைபிள் மூலமா தான் இடைப்படுறாரு. அப்போ இந்த வேதம் நம்முடைய உடன்படிக்கை. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வேதம் நம்முடைய உடன்படிக்கை. அப்ப இந்த உடன்படிக்கையை நான் மீறும் போது நான் சாபத்துக்குள்ளாகிறேன். புரியுதுங்களா? நான் சாபத்துக்குள்ளாக ஆறுகிறேன், கீழ்ப்படியாமைக்குள்ளே போகிறேன். விளங்குதுங்களா? சரி. இப்ப தேவன் நம்ம எப்படிப்பட்ட இந்த உடன்படிக்கையை, நம்ம எந்த உடன்படிக்கையை நம்ம மீறி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஒண்ணு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. நல்லா கவனிங்க, தேவன் என்ன பண்ணாரு, அன்பு கூர்ந்தார். எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார்? தம்முடைய குமாரனியை நமக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நம்மள பாவங்களை கழுவி இருக்கிறாரா? கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. என்ன ஆக்கினாரா? ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவருக்கு வல்லமையும் மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த உடன்படிக்கையை மீறும். என்ன உடன்படிக்கை? இந்த பூமியில நம்ம என்னவா இருக்கிறோம், ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த விஷயத்துல கொஞ்சம் புரிதல் வேணும். ஆசாரியரும் ராஜாக்களும் ஒன்னா நம்ம இங்க இல்ல, அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு தான் நம்முடைய ரோல் மாடல். இயேசு இந்த பூமியில வாழும்போது ராஜாவா வாழல. இயேசு பூமியில வாழும்போது என்ன வாழல, ராஜாவா வாழல. அதனாலதான் பிலாத்து கேட்டார்ல, நீ யூதருடைய ராஜாவானும் போது என்ன சொன்னாரு, நீ சொல்லுகிறபடிதான். அதே பிலாத்து நெக்ஸ்ட் என்ன சொன்னாரு, நான் நினைச்சா உன்னை என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். அப்ப இயேசு என்ன சொன்னாரு, என் ராஜ்யமே வேறு, அங்கிருந்து உனக்கு அதிகாரம் வழங்கலைன்னா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பான்ட்டு. அப்போ இயேசு இந்த பூமியில ராஜாவா வாழல, ஆசாரியராய் வாழல.
ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யார் செஞ்சாரு? இயேசு செஞ்சாரு. அதனால தான் பாவத்தை மன்னிச்சவொன்னா அவன் காண்டாயிட்டான். நீ எப்படி பாவத்தை மன்னிக்கணும்? தேவனுடைய குமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. அப்போ ஆசாரியத்துவத்தை ஒரு சேஞ்ச் அப் பண்ணி, அதை ஒரு ரெஸ்டோர் பண்ணி, புதுப்பித்து, இதுதான் ஆசாரிய ஊழியன்றதை இயேசு பூமியில வாழ்ந்தார். இப்போ அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நம்மளும் நடக்கணும். இப்ப இந்த பூமியில நம்ம ஆசாரியராய் வாழ்ந்தா தான் இயேசு இப்ப பரலோக ராஜ்யத்துல என்னவா இருக்கிறாருங்க? மகா பிரதான ஆசாரியும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாரு. அதிகாரம்னா ராஜ்யம். இயேசு ராஜாவா இருக்கிறார், மகா பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அதைதான் கடந்த முறை பார்த்தோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ராஜாவாகும் ஆசாரியராகும். இப்போ நம்மளும் அதே லைன்ல தான் வரும். கிறிஸ்துவனுடைய அதே லைனர்ல வருதுனால இந்த பூமியில ஆசாரியராய் வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்துல ராஜாவா ஆக முடியும். புரியுதுங்களா? கூப்பிட்டு அப்படியே தூக்கி சிங்காசனத்தை விட்டு உக்காருப்பா, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, உக்கார முடியாது. இந்த உலகத்துல நீ ஆசாரியராய் வாழ்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்துல ராஜாவாய் அமர முடியும். புரியுதுங்களா? அது முதல்ல அது தெளிவு வரணும். அப்போ வெளிப்படுத்தல் 1:6 பிரகாரம் முதல் உடன்படிக்கை என்னன்னா, தேவன் நமக்கு வைத்திருக்க உடன்படிக்கை என்னன்னா, நாம் இந்த பூமியில ஆசாரியரா இருக்கிறோம். அப்ப அந்த ஆசாரியரா இருக்கிறோன்ற வார்த்தையின் உடன்படிக்கையை நம்ம மீறும் போது கீழ்ப்படியாமைக்குள்ள போகிறோம், சாபம் வருது. புரியுதுங்களா? 1 பேதுரு 2 அதிகாரம் 5, 9, 10. 1 பேதுரு 2 அதிகாரம் 5வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம் சேர்த்து வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப புரியுதுங்களா? இதுதான் நம்முடைய கட்டமைப்பு. ஒரு விசுவாசியினுடைய கட்டமைப்பு என்ன? இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரியராக நம்ம கட்டப்படுறோம். இதுதான் நம்முடைய இலக்கு. அடுத்து, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். இதெல்லாம் பார்த்துக்கணும். இதன் பிரகாரம் இந்த உடன்படிக்கையில நான் இருக்கிறேனா, இல்ல இந்த உடன்படிக்கைக்கு மீறி இருக்கிறேனா? புரியுதுங்களா? எசேக்கியல் 44:23 கூட வாசிங்க. அங்க ஆசாரியரை பத்தி சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு காரியத்தை சொல்றாங்க. எசேக்கியல் 44:23. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு அல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவார்கள். இதுதான் ஆசாரியனுடைய வேலை. பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டிற்கும் தீட்டு இல்லாததற்கும், அந்த வேரியேஷன், ஹோலி அன்ஹோலி. புரியுதுங்களா? எது நல்லது எது கெட்டதுன்றத ஜனங்களுக்கு சொல்லுகிற அந்த ஒரு அமைப்பின் கீழே இருக்கிறவங்க தான் யாரு? ஆசாரியர்கள். நம்ம, புரியுதுங்களா? நம்ம தான் அந்த ஆசாரியர். சரி, இப்போ நம்முடைய உடன்படிக்கை எதுனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதுதான் அது? ஆசாரியத்துக்குரிய அந்த ஒரு ஊழியம் தான் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ லிட்ரலா ஆசாரியர்களுடைய வேலை என்ன? பூமியில என்ன பண்ணாங்க? ரொம்ப யோசிக்காதீங்க. பலியிட்டாங்க. ஆசாரியனுடைய வேலை என்ன? பலியிடுறது. மற்ற உள்ள போயிட்டு ரத்தத்தை தெளிக்கிறது, அந்த வேலை எல்லாம் பெரிய வேலை யாருடையது? பிரதான ஆசாரியனுடையது. ஆசாரியனுடைய வேலை பலியிடுறது. 2 விதமான பலிகளை ஆசாரியருக்கு நியமிக்கப்பட்டது. வசனங்கள் வாசிக்க தேவையில்ல, நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு காரியம். லேவியராகமத்துல வருது. 2 விதமான பலிகளை ஆசாரியன் செலுத்தணும். ஒண்ணு, பாவத்தை நிவர்த்தி செய்யும் பலி. பாவத்தை நிவர்த்தி செய்யும் பலி, ஒருவனை பரிசுத்தமாக்கும்படி பாவத்தை நிவர்த்தி செய்யும் பலி. இன்னொரு பலி தேவனுக்குரியதை தேவனுக்கே செலுத்துறது. தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலி.
அது என்னன்னா அவர்களுடைய காணியாட்சிகளையும் அவங்களுடைய உழைப்புகளையும் அவங்களுடைய பிரயாசங்களையும் கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே அவர்கள் சம்பாதித்தது. அந்த சம்பத்தை என்ன பண்றாங்க, தேவனுக்குன்னு ஒரு பங்கை கொடுக்குறது. அதை இவர் என்ன பண்ணோம், பலியா தேவனுக்கு கொடுக்கணும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த தேவனுக்குரியதை தேவனுக்கே கொடுக்கும்படியான பலியை ஆசாரி செலுத்தும் போது செலுத்துகிறவனுடைய விசுவாசம் வளருது. செலுத்துகிறவனுடைய விசுவாசம். ஏன் கொடுக்குறான்? பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் அப்படிதான் கொடுக்குறாங்க. ஊழியக்கார் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏதோ கொடுப்போம். இல்லை, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்த இந்த கர்த்தரை நான் கனம் பண்ணணும். அவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை அதற்காக நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆணித்தனமான ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன தெரியுமா, இதை வர்த்திக்க செய்கிற தேவன் இதை திரும்பவும் எனக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென். இது ஒரு பலி. இதுதான் ஆசாரியன் செஞ்சான். இப்ப ரெண்டு விஷயம், ஒண்ணு பரிசுத்தவானா மாறுவதற்காக பலி, இன்னொன்னு விசுவாசியாக மாறுவதற்குரிய பலி. இப்போ லிட்டரலா இந்த உலகத்துல நம்ம ஆசாரியரா இருக்கிறோம்னா இந்த ரெண்டு பலியை நம்மளும் செலுத்தியாகணும். இந்த ரெண்டு பலியை நம்மளும் செலுத்தணும். ஒண்ணு, பாவத்திலிருந்து நீங்கி பரிசுத்தவானாய் மாற்றும்படி பலிகளை செலுத்தணும், பலியா மாறணும். ரெண்டாவது, தேவனுக்குரியத தேவனுக்கு கொடுக்கணும், செலுத்தணும். நம்முடைய தாளந்துகள், நம்முடைய பணம், நம்முடைய அறிவு, திறன், ஆற்றல் எல்லாத்தையும் யாருக்கு கொடுக்கணும், தேவனுக்கும் கொடுக்கணும். இது செலுத்துறது தான் பலி. இது பலி. இந்த ரெண்டு பலியும் ஆசாரியனுடைய பலி. அந்த காலகட்டத்துல பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக பலி, தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்தப்பட்ட பலி. நிழலாட்டமாய் பார்க்கும்போது தற்காலத்துல நீங்களும் நானும் பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறதும் பலி, மற்றவர்களை ஒப்பு கொடுக்க வைப்பதும் பலி. ரெண்டாவது, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்பதும் பலி, மற்றவர்களை கொடுக்க வைப்பதும் பலி. புரியுதுங்களா? இப்போ இந்த ஆசாரிய ஊழியம் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டது. ஜெனரலா ஊழியம்ன்றதை இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் எப்படி போதித்து விட்டதுன்னா, ஒருத்தர் செய்வாரு, அவர் பின்னாடி நம்ம நிக்கலாம். ஒருத்தர் செய்வாரு, அவர் பின்னாடி நம்ம நிக்கலாம். கான்செப்டே கிடையாது. நீங்க ஹோல் பைபிளை படிச்சு பாருங்க, ஆதி சபையில நடந்த காரியங்களை படிச்சு பாருங்க. இந்த கான்டெக்டே கிடையாது, இந்த கண்டென்ட்டே கிடையாது. இந்த கண்டென்ட் எப்போ வந்ததுன்னா 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்தது. என்னைக்கு ஹோலி கேத்தலிக் ரோமன் கேத்தலிக்கா மாறிச்சோ அப்போ வந்தது. இதெல்லாம் பாபிலோன் உபதேசத்துல இருக்குது. சாத்தானுடைய உபதேசங்கள் சொல்லிட்டு ஒரு 3 உபதேசம் இருக்கு. ஒன்னு பாபிலோன் உபதேசம், இன்னொன்னு பெசேலியல், எசபெல்லின் உபதேசம், மூன்றாவது லிவியாதான் உபதேசம். 3 உபதேசம் கடைசி நாட்கள்ல வரும்னு பைபிள்ல இருக்கு. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பார்க்கணும். சோ புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் செய்வாரு, மத்தவங்க பின்னாடி நிக்கிறது ஊழியம் கிடையாது. அந்த ஒருத்தர் எல்லாரையும் நிக்க வைக்கிறது தான் ஊழியம். புரியுதுங்களா? நான் மட்டும் பிரசங்கியரா இருக்கிறது ஊழியம் கிடையாது, மற்றவர்களையும் பிரசங்கியாராய் மாற்றுவது தான் ஊழியம். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தொழுகையில தேவன் அப்படியாய் நம்ம ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நல்ல கட்டமைப்புல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? சோ ஆசாரிய ஊழியம் முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகணும்னா குடும்பத்தில் ஸ்டார்ட் ஆகணும். இதுக்காக மேடையோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மோ தேவையில்லை. நீங்கள் ஆசாரியர்கள், தேவன் சொல்லிட்டார், நான் சொல்லல. நீங்கள் ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், வருகையில ராஜாக்களாக மாறப்போகிறீர்கள். அப்போ ஊழியம் முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்னா குடும்பத்துல ஆரம்பிக்கணும். நிறைய குடும்பத்துல ரட்சிப்பு ஏன் வரல அப்படின்னா, ஆசாரியத்துவத்துக்குரிய சாட்சி இல்லை. ஆசாரியத்துவத்துக்குரிய சாட்சி இல்லை. ஆசாரியனா நடந்தா கண்டிப்பா அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துல ரட்சிப்பு வரும். இன்னும் ஏன் நிறைய பேருக்கு நிறைய குடும்பத்துல இந்த தேவனுக்குள்ள இருக்கிற உறவுல எப்படி நிலைச்சு நிற்கணும்னு தெரியல. ஏன்னா நிறைய குடும்பத்துல குடும்ப ஜெபமே இல்லை, குடும்ப ஜெபமும் இல்லை, துதித்தலும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. பிளெயின் தோசை பாத்துக்கிறீங்களா? கூட எதுவுமே கிடையாது, பிளெயின் தோசை. அதையும் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கங்க. அதையும் விரும்பி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. பட் தேவன் அப்படி செல்ல பலமான ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அதனால நான் ஆசாரியன் சொல்றது பெருசு கிடையாது. அந்த உடன்படிக்கைக்கு நான் கீழ்ப்படினா ஆசாரியத்துவத்தை முதல்ல என் குடும்பத்துல நான் ஆரம்பிக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும்.
ஜபிக்க கற்றுக் கொடுக்கணும், துதிக்க கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஆரோனுடைய குமாரரும் தேவன் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அப்படியே ஆசாரியத்துவத்துல உங்களையும் நெக்ஸ்ட் யாரை தெரிந்து கொள்றாரு? உங்க பிள்ளைகள். நீங்க பேன் உக்காந்தீங்கன்னா பிள்ளைங்களை பேன் உக்காரும். ஹலோ, புரிஞ்சுங்க. அப்போ ஆசாரியத்துவத்துக்குரிய உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கையை மீறும் போது, கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது வாழ்க்கையில நிச்சயம் என்ன வரும்? சாபம் வரும். அந்த சாபம் தான் எப்படி வருதுன்னா, தேவனை விட்டு பிரிந்து தூரமா போறது. ஆனா சொல்றது என்னன்னா, நான் தேவனுக்குள்ளதான் இருக்கிறேன். இது ஒரு கேட்டகரி. இது ரொம்ப டேஞ்சர் ஜோன். இது ஒரு கேட்டகரி. நான் தேவனுக்குள்ளதான் இருக்கேன். அதை தொடர்ந்து பார்க்கும்போது நிறைய வசனங்கள் வருது பாருங்க. அப்போ தெளிவா இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, நல்லா கேளுங்க, இப்போ இங்க ஒரு பலி வருது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும், அவர் மூலமா எப்போது தேவனுக்கு செலுத்த கடவும், அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த பலியை குடும்பத்துல செலுத்தணும். தேவனை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற பலி. ரெண்டாவது தானம் தர்மம் பண்ற பலி. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கெல்லாம் யாராவது பிள்ளைங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டா வாங்குறது பெரிய டாஸ்கா இருக்கு. கொடுக்க கற்றுக் கொடுங்கள். அது பலி. அந்த பலி அவர்கள் செய்யும் போது அவர்கள் அந்த ஆசாரியத்துவத்துக்குள்ள வளர்க்கப்படுறாங்க. துதிக்க கற்றுக் கொடுங்க. உதடுகளின் ஸ்தோத்திர பலியை துதிக்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா நாம் ஆசாரியர்கள், ஆசாரியத்துவத்துக்குரிய குணம் நமக்குள்ள வரணும். இதெல்லாம் வராம நம்ம ஆசாரியர் சொல்லிட்டா அது கதையை வேற மாதிரி ஆயிடும், தப்பாயிடும். அது ஒரு பெரிய சாபம். தேவன் அந்த சாபம்ன்றது நீங்க மூல மொழியில எடுத்தா கர்த்தர் நியாயம் தீர்க்கிறது. கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யுது. அதுதான் கடந்த முறை நம்ம டேவிட் பிரதர் வீட்டில் கூட எடுத்தோம். சீயோனுக்குரிய ரகசியங்கள் எடுத்து நியாய தீர்ப்பை 2 விதத்துல தேவன் செய்யறாருன்னு பார்த்தோம். ஒண்ணு, கிரியைக்கு தக்க கூலி. உடனே நம்ம இந்த பூமியில எதை விதைக்கிறோமோ அதை இருக்கிறோம். சிலருக்கு என்ன பண்ணல, உடனே கொடுக்காம என்ன கொடுக்குறாரு? அகேன்ஸ்டா. நல்லா கேட்டுங்க, குறைவும் சாபம்தான், நிறைவும் சாபம்தான். நிறைவு எது சாபம்னா, நான் நிறைவுக்குள்ள இருக்கிறதுனால நான் நீதிமான் நினைக்கிறோம் இல்லையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக கிளியரா நடக்கும்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அதுவும் சாபம் தான். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல தேவனுடைய செயல்பாடு இல்லை. அது ஓப்பனா எல்லாருக்குமே தெரியக்கூடிய விதத்துல வெளியரங்கமா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் சகோதர சகோதரி. அப்போ நம்முடைய உடன்படிக்கை எதுனா ஆசாரியத்துவம், ஆசாரியத்துக்குரிய ஊழியம். நாம் தேவனை சேவிக்கிறவர்கள், நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்பது முதல்ல நம்ம குடும்பத்துல வரணும், ரெண்டாவது வெளியில வரும். ஆட்டோமேட்டிக்கா தேவன் வெளியில கொண்டு வந்துருவாரு. புரியுதுங்களா? அப்போ இந்த உடன்படிக்கையை மீறுவது சாபம். கீழ்ப்படியாமைக்குள்ள நம்ம போறோம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த ஆசாரிய ஊழியம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆசாரியத்துக்குரிய ஊழியம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சொல்றது எங்க? ஆசாரிப்பு கூடாரத்துலதான் ஆரம்பிச்சதுன்னு. ஆனா கிடையாது. முன்னாடியே சொன்னேன், ஆசாரியனுடைய வேலை என்ன? பலி கொடுக்குறது. முதல் பலி யார் கொடுத்தா? காயின். முதல் பலி கொடுத்தது யாரு? காயின். காயினும் சேர்ந்துதான், காயின் ஆபில் 2 பேர் சேர்ந்து ஆதாம் குடும்பம் கொடுத்தது. இப்படி வச்சுக்கலாம், காம்ப்ரமைஸ். ஆதாம் குடும்பம் முதல் பலி கொடுத்தது. ஏன் கொடுத்தது? ஏன்னா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனை சேவிக்கிறவர்கள் தேவனுக்கு பலி கொடுக்கணும். ஏன்னா அவர்கள் ஆசாரியர்களாக அப்பவே தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியே தொடர்ந்து நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் எல்லாம் யார் கொடுத்தா? ஏனோக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் நோவா கொடுத்திருக்கிறாரு, யோபு கொடுத்தாரா? பலி கொடுத்திருக்கிறாரா? பலி கொடுத்திருக்கிறாரு. ஆபிரகாம் கொடுத்திருக்கிறாரு, ஈசாக்கு, யாக்கோபு. அப்படியே என்ன ஆகுதுங்க? கண்டினியூட்டி ஆகுது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி குடும்பமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் ஆசாரிய வகுப்புக்குள்ள வந்துருது. அதனால அவங்க பலி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்படி கொடுத்து வந்ததை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வரணுன்றதுக்காக ஆசாரிப்பு கூடாரத்தை அமைப்பு லேவியரை தெரிந்து கொண்டு லேவியின் உடன்படிக்கை என்ற பிரமாணத்தை தேவன் உருவாக்கினார். இது எல்லாருக்கும் போனோம்னு சொல்லிட்டு லேவியின் உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு தேவன் உருவாக்குனாரு. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது ஒரே பலி இயேசு.
அங்கெல்லாம் ஆடு வெட்டினாங்க, இங்க ஆடு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே பலி, இயேசு ஒரே பலி ஆனதுனால இங்க லேவியின் உடன்படிக்கைய சேஞ்ச் அப் பண்ணி புது உடன்படிக்கையா நமக்கு மாத்திட்டார். புரியுதுங்களா? புது உடன்படிக்கையா மாற்றிட்டார். ஏன் புது உடன்படிக்கையா மாற்றிட்டாரு? புது உடன்படிக்கை நிழலா இருக்கிறது எதுங்க? முன்னாடிக்குது. அப்பத்தை எடுத்துன்னா சொன்னாரு, திராட்சரசம் இது என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தத்தினாலாகிய திராட்சரசம்னு சொன்னார். அப்ப இது ஏன் கொடுத்தாருன்னா, கர்த்தருடைய பலிய உள் வாங்குறோம். ஒவ்வொரு வாரமும் உள் வாங்குறோம். பலிய உள் வாங்குறதுனால பலிக்குரிய செயல்பாடு நமக்குள்ள இருக்கணும். புரியுதுங்களா? சண்டே ராபோஜனம் கொடுக்குறாங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இல்லை. கர்த்தருடைய பலியை நீங்கள் உள்ள சுமக்கிறீங்க, ஜீவ பலியா நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்ன்றத வெளியே காட்டுறது தான் இந்த திருவருது. இது புது உடன்படிக்கை. இது புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கையில நம்ம பலியை எடுத்துக்கிட்டா, இயேசுவை பலியா நம்ம உட்கொண்டுட்டா, நெக்ஸ்ட் நம்ம என்னவாதான் மாறணும்? நம்ம பலியா மாறணும். ஜீவ பலியா மாறி ஆசாரியனுக்குரிய வேலையை செய்யணும். புரியுதுங்களா? இப்படி இந்த ஒரு சத்தியத்தின் அடிப்படையில கிறிஸ்தவம் நின்னுச்சுன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவம் உலகளாவியத்துல எத்தனை சதவீதம் தெரியுமா? எத்தனை சதவீதம் சொல்லுங்க? 2.5, 2.5. 2001 சென்ஸ் எடுத்தாங்க 2.3. 2025 சென்ஸ் எடுக்கிறாங்க 2.5 8. என்ன மாற்றம்? என்ன வளர்ச்சி? ஊழியங்கள் எவ்வளவு பெருகி இருக்கு தெரியுமா? ஊழியக்காரங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க தெரியுமா? 2001 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா 70% ஊழியம் வளர்ந்துருக்குது. 70% சபைகள் பெருகி இருக்குது. ஆனா விசுவாசிகள் பகிரங்கமா தங்களை கிறிஸ்தவர்கள் ஒப்பு கொடுத்தவங்களுடைய சதவீதம் எத்தனை? 2.8. கிறிஸ்தவமே தலை குனிஞ்சு வெக்கப்படணும், ஊழியங்கள் எல்லாம் வெக்கப்படணும். அப்ப என்ன செய்யறோம்? ஏன் தெரியுமா? நம்ம சபை நம்போ அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம்? கேட்டை பூட்டி லாக் பண்ணிட்டோம். எழும்புல, ஆசாரியர்கள் எழும்புல. அதனால்தான் இயேசு கிளியரா சொன்னாரு, மனுஷகுமாரன் அவருடைய வருகையில விசுவாசத்தை காண்பேனும். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்கிற காரியமே நடக்கல பாருங்க சகோதர சகோதரி. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார், நமக்கு இன்றைக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார். ஆனா எபிரேயர் 8 6, 7, 8 வாசிங்க. எபிரேயர் 8 6, 7, 8. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு, நல்லா கவனிங்க, விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இயேசு குறித்து சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால், லேவியின் உடன்படிக்கையில பிழை இல்லாதிருந்ததானால், இரண்டாம் உடன்படிக்கை புது உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. எங்க வருது? எப்போ வந்தது? இயேசு கிண்ணத்தை எடுத்து சொன்னார் பாத்தீங்களா? அப்ப வந்தது. இது என்னுடைய ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையின் ரத்தம் சொல்லிட்டு திராட்சை ரசத்தை சொன்னார் பாத்தீங்களா? அப்போ ஓப்பன் ஆச்சு அந்த உடன்படிக்கை. ஆனா அதை ஆதி கிறிஸ்தவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆசாரியர்களாக வாழ்ந்ததுனால தான் 2025 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே வேதம் இருக்குது, பைபிள் இருக்குது. எத்தனை கோடி ஜனங்கள் தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க இதற்காக. புரியுதுங்களா? ஏன்னா அந்த ஆசாரியத்துவத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆனா தற்காலத்துல கிபி 15ஆம் நூற்றாண்டுல இருந்து அது என்ன ஆயிடுச்சுங்க? அந்த ஆசாரியத்துவம் மாறி அங்க பாபிலோன் உள்ள வந்ததுனால அதிகாரம் வந்துடுச்சு, ஆளுகை வந்துடுச்சு. ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க? காலங்காலமா உட்கார வைத்து விட்டாங்க. எழும்பி பிரகாசிக்கிற. புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, இப்போ இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் புது உடன்படிக்கையின் ஆசாரிய ஊழியத்தை செய்வது எப்படி?
சரி, ஓகே, நாங்க ஆசாரியரா ஆயிட்டோம், ஏதோ பாஸ் இஸ் பாஸ், போந்து போட்டோம், இனியாவது கர்த்தாவே சோத்திரம், எங்களை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு உங்கள் இருதயத்தின் அறைகூவலை கர்த்தர் கேட்கிறார். சரியா? எப்படி நான் செய்வது? இந்த ஆசாரியத்தை, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் புது உடன்படிக்கையின் ஆசாரிய ஊழியத்தை செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் எப்படி ஆசாரிய ஊழியத்தை செய்யணும்ன்றத ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். அதுல பெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, பெஸ்ட் போர்ஷன், ஒரு முதன்மையான ஒரு பாகம் அல்லது பக்கம் வேதத்துல எதுன்னா இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருக்கக்கூடிய இந்த 2ஆம் அதிகாரம் தான் டாப் நாச் ஸ்டடி. இது ரொம்ப அந்த ஆசாரியர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத இங்கே போட்டிருப்பாங்க. நம்ம செய்யறது வரைக்கும் பார்ப்போம். தேவனுக்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல செய்யக்கூடாததை கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அங்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசனத்தை முதல்ல வாசிங்களேன். எல்லாரும் மல்கியா 2ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துங்க. வேதத்திலிருந்து மல்கியா 2ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 1, 2, 3. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. எப்படி ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா? இப்பொழுதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. ஏன்னா இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? ஏன்னா மல்கியா தீர்க்கதரிசி எழுதின காலம் என்ன காலம்னா, அவர்கள் அடிமையா போயிட்டாங்க, பாபிலோன்ல அடிமையா போயிட்டாங்க. அடிமையா ஆக்கப்பட்ட பிறகு முதல் தேவாலயம் என்ன ஆயிடுச்சுங்க? இடிக்கப்பட்டு போயிடுச்சு. 2வது தேவாலயம் இன்னும் வரல, சீரமைக்கப்படல. அந்த இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்த ஒரு காலம் இது. அப்போ முதல் தேவாலயத்துல இருந்த ஆசாரியர்கள் அவங்களுடைய பிள்ளைங்களாம் என்ன பண்ணாங்க? அந்த ஆசாரியத்துவத்துக்குள்ள இருந்தாங்க. ஆனா ஒரு காலம் வந்தவொடனே என்ன ஆயிட்டாங்க? அந்த ஆசாரியத்துக்குரிய அந்த லேவின் புத்திரருக்குரிய அந்த ஜெனரேஷன் விட்டுட்டாங்க. விட்டதுனால தேவன் அவங்களுக்கு சொல்றாரு, ஆசாரியத்துவத்தை மறந்த அல்லது ஆசாரியர்கள் என்பதை அறியாத அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஆசாரியர்களே, இப்பொழுதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால். நல்லா கவனிங்க, கேட்கவும் இல்ல, ரெண்டாவது என்ன பண்ணல, சிந்திக்கவும். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம நிதானிக்கணும். நம்ம ஆசாரியர்கள் என்றத, நான் எப்படிப்பட்ட ஆசாரியனா இருக்கணும் ஆண்டவரே என்னைக்கா ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டவரே வேதம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, நான் ஆசாரியனா இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஆசாரியனா இருக்கணும் கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே இஎம்ஐ கட்டினா ஆண்டவரே, ஏதாவது உதவி செய்யுங்கப்பா, டியூ கட்டினா ஆண்டவரே, ஃபீஸ் கட்டினா ஆண்டவரே. புரிந்து கொள்ளுங்கள், ஆசாரியனா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமா? அதை சிந்திக்கிறதும் இல்லை, அது அவர்கிட்ட என்ன பண்ணல, கேட்கவும் இல்லை. நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி. இதனாலதான் வந்தது. என்ன வந்தது? மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், தயவு செய்து. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி அதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி. யார் அனுப்புறா சாபம்? அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். என்ன தாக்குறாராம்? ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதால். ரொம்ப முக்கியம். ஆம், ரொம்ப முக்கியம். ஏன்னா சொல்றவர் யாரு? தேவன் மல்கியாக்கு வெளிப்படுத்துறாரு. ஆம், எஸ், நான் அதை செய்வேன் ஆணித்தனமா சொல்றாரு. ஏன்னா நீ ஆசாரியன் என்றது என்ன பண்ணல, என்கிட்ட கேட்கவும் இல்லை, என் நாமம் மகிமைப்படும், அதை நீ என்ன பண்ணல, சிந்திக்கவும் இல்லை. அதனால நான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை என்னவா மாத்துவேன்? சாபமா மாத்துவேன். ஆமா மாத்துவேன், ஆமா நான் மாத்துவேன். அதுதான் சொல்றாரு. ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து. என்னப்பா எங்க கை வைக்கிறார் பாத்தீங்களா? வேலை. பயிரைகளை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அடங்கப்பா. அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். இதோட ஒரு நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வேதனைப்பட்டேன். சரி, சாணிய மாட்டு சாணத்தை கரைச்சி அடிக்கிறவர் யாரு? ஆக்சுவலா இது ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆடையோ மாடையோ காலையோ வெட்டும் போது அதுல இருக்கக்கூடிய அசுத்தத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? பாளையத்துக்கு புறம்பே போடுவாங்க. எவனாவது ஒரு விபச்சாரமோ வேசித்தனமோ
செஞ்சு வராம பார்த்தீங்களா, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறவனுக்கு தண்டனை என்னன்னா கல் அடி மாத்திரம் இல்ல, இதையும் அடிப்பாங்க. அதனாலதான் பாளையத்துக்கு புறம்பா போடுவாங்க. இப்ப தேவன் என்ன சொல்ற, நீ எதை தூக்கி போட்டி அதனாலே உன்னை என்ன பண்றேன், முகங்களில் இறைப்பேன். முகங்களில் இறைப்பேன். என்ன அப்படி பார்க்காதீங்க, பைபிள்ல இருக்கு வசனம். முகங்களில் இறைப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். தள்ளுபடி ஆவீர்கள். இந்த தள்ளுபடி ஆவீர்கள் அப்படின்ற ஒரு வசனம் பொது மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா தூக்கி எரியப்படுவீர்கள்னு போட்டிருக்கு. ஆனா இதை கரெக்டா நீங்க டிரான்ஸ்லேஷன்ல எடுத்து பார்க்கும்போது லெஹெம் ஜஹார் அப்படின்ற ஒரு வார்த்தை, லெஹெம் ஜஹார், அதனுடைய அர்த்தம் என்னன்னா வார்த்தையை எடுத்து விடுவேன் பின்பு தண்டிப்பேன். எப்படி? வார்த்தையை எடுத்து விடுவேன் பின்பு தண்டிப்பேன். அப்போ வார்த்தையை எடுத்து விடுவேன்னா என்ன அர்த்தம்? படிக்கிற வசனமே நமக்கு ஞாபகம் இருக்காது, கேட்கிற செய்தியும் ஞாபகம் இருக்காது. ஏதாவது செய்தி நம்ம வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்னா கூட அதை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒழுங்கு கிரமமா செய்ய முடியாது, ஆலோசனை கிடைக்காது. இன்னைக்கு எல்லா சபைகளும் அப்படிதான் இருக்குது. எங்க போனாலும் என்னத்தான் பிளெயின் தோசை தான். ஒருத்தர் சொல்றாரு, எங்க சர்ச்சைக்கு வந்து பாருங்க, முதல் வாரம் வாங்க, அத்தோட அந்த வருஷத்தினோட கடைசி வாரம் வாங்க, முதல் வாரத்துல என்ன எடுத்துக்கலாம் அதுதான் கடைசி வாரம் வரைக்கும் எடுப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா என்ன ஆகுது, அது ஒரு சாபம். வார்த்தை என்ன பண்ணிடுறாரு, எடுத்து பிற்பாடு என்ன பண்றாராம், தண்டிக்கிறார். லெஹெம் ஜஹார். அப்படியாக தேவன் என்ன பண்றாரு, அதைத்தான் தள்ளுபடி ஆவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆவீர்கள்? தள்ளுபடி ஆவீர்கள். பொது மொழிபெயர்ப்புல தூக்கி எறியப்படுவீர்கள். ஆசாரியன் கர்த்தருடைய வசனத்தை சொல்றவன், கர்த்தருக்காக பலி இடுகிறவன். ஆனா தேவன் என்ன பண்ணிடுறாரு, மாட்டு சாணத்தை கரைச்சி முகத்துல ஊதி போட்டு தூக்கி எறிஞ்சிடுறாரு. இப்படிப்பட்ட சூழல், இப்படிப்பட்ட அவமானம், இப்படிப்பட்ட சாபம்லாம் ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில வருது? ஏன் அங்கீகாரம் கிடைக்கலன்னா நம்ம உடன்படிக்கையை மீறி விட்டோம், கீழ்ப்படியாமைக்குள்ள விழுந்து விட்டோம். இன்னைக்கு மனம் திரும்பணும், இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள் திருப்பப்படணும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும், நம்முடைய சாபம் ஆசீர்வாதமா மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். சரியா? சரி, சொல்லிட்டு மூன்றாவது வசனம் வாசிக்கிறீங்களா? ஓகே, நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அப்போ இங்க வார்த்தையை எடுத்து அவர் என்ன பண்றாராம், தண்டிக்கிறாரு. இதே தான் இயேசு சொன்னார். யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நல்லா கவனி, இந்த வார்த்தை ரொம்ப அர்த்தங்க. தேவனுக்கு சித்தமானா இது ஒரு தனி சப்ஜெக்டா பார்க்கணும். என்னை தள்ளி, இயேசு யாரு? வார்த்தை. அவரை தள்ளி அவருக்கு கீழ்ப்படியாம சில காரியங்களை செய்யும் போது நான் இல்ல, நான் சொல்லிய வசனமே நியாயம் தீர்க்கும். அப்போ இயேசு வார்த்தை வெளியில வருது. ரெண்டாவது, அந்த வார்த்தை கொடுத்தவர் யாரு? யெகோவா தேவன் தான் வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தை நம்மள என்ன பண்ணுமா, நியாயம் தீர்க்கும்னு யார் சொல்றா? வார்த்தையே சொல்லுது. புரியுதுங்களா? வார்த்தையானவர் சொல்லுகிறார், தேவ வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். அப்ப இது எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. ஏன்னா உடன்படிக்கை என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது, அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போகக்கூடாது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது மல்கியா 2ஆம் அதிகாரம் 5-7 வரை உள்ள வசனங்களை பொறுமையா வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 5-7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று, தேவனுக்கு பயப்படுகிற பயம், இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். தேவனோடு கூட சஞ்சரித்த அநேகர் அக்கிரமத்திலிருந்து திருப்புவான். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். எத்தனை பாயிண்ட் வந்தது பாத்தீங்களா?
அதுதான் நான் டெமோ கொடுத்துட்டே இருந்தேன். கொஞ்சம் 7 காரியத்தாங்க சொல்றாரு. 1, ஜீவனும் சமாதானமும் இருக்கிறவன் ஆசாரியன். 2, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உடையவன் ஆசாரியன். 3வது, சத்திய வேதம் வாயில் இருக்கிறவன் ஆசாரியன். 3வது, உதடுகளில் அநியாயம் காணப்படாதவன் ஆசாரியன். 5வது, தேவனோடு கூட சஞ்சரித்த அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவன் ஆசாரியன். 6வது, உதடுகளில் அறிவை காக்கிறவன் ஆசாரியன். 7வது, சேனைகளுடைய கர்த்தருடைய தூதுவன் ஆசாரியன். ஆமென். இந்த 7 விஷயமும் ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டியது. இது பார்க்கறதுனா பயங்கரமா இருக்கலாம். எல்லாம் பயந்த மாதிரியே உட்காந்துக்கிறீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறா? ஆமா, அவரை மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலே எங்கேயுமே இல்லை. எங்க நெருக்கம் வந்தாலும், எங்க அடிச்சு ஒடிச்சு கீழே உட்கார வச்சாலும் கவலையே படாதப்போ உன் பக்கத்துல நான் உட்காந்துக்கிறேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போல, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னை ரட்சித்ததை எதுக்குன்னா பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு. அதனால சூழ்நிலை மாறும், நான் மாற மாட்டேன். தேவன் நம்ம கொடுக்குற வாக்கு. சரி, இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஜீவனும் சமாதானமும் அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அப்ப ஆசாரியனுக்குள்ள ஜீவனும் சமாதானம் என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்ப நமக்குள்ள ஜீவனும் சமாதானமும் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். என்ன ஜீவன், என்ன சமாதானம்? வருதா கேள்வி? என்ன ஜீவன்? நான் உசுரோட தாங்க இருக்கிறேன். என்ன சமாதானம்? ஏதோ கொஞ்ச நாள்ல என்ன பண்றேன்? சமாதானமா இருக்கிறேன். அப்ப என்ன சமாதானம், என்ன ஜீவன்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பாத்தீங்களா? ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். மறுபடியும் சொல்லுங்க, ஆவியின் சிந்தை. ஆமா. இப்போ ஆசாரியனுக்குள்ள ஜீவனும் சமாதானமும் இருக்கணும்னா அவன் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனா இருக்கணும்? ஆவியின் சிந்தை இருக்கணும். மாம்சீக சிந்தை இல்ல, ஆவியின் சிந்தையில இருக்கிறவனுக்கு ஜீவனும் சமாதானம். அப்போ எல்லாத்தையும் அவன் எடுக்கிற முடிவுகள், அவன் பேசுற பேச்சு, அவனுடைய செய்கைகள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கணும்னா மாம்ச சிந்தை இல்ல. எந்த சிந்தை? ஆவியின் சிந்தை. வாயை திறந்து தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க. ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை இருக்கணும். வாயை திறந்தாதான் வார்த்தை உள்ள போகும். தண்ணி பிடிக்கும் போது என்ன பண்றோம்? வாயை திறக்கிறோம். சாடும் போது என்ன பண்றோம்? வாய் திறங்க. சத்தியம் புறப்பட்டு வரும்போது வாயை கொஞ்சம் திறங்கும். அடுத்த வசனம், உன் வாயை விரிவாய் தரேன், நான் அதை என்ன எதனால நிரப்புவேன்? நன்மையினால நிரப்புவேன். புரியுதுங்களா? சரி, விருப்பப்படுறவங்க திறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ இங்க சொல்றாரு, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம், மாம்ச சிந்தை மரணம். அப்போ ஆசாரியனுடைய சிந்தை ஆவியின் சிந்தை. எந்த ஆவியின் சிந்தை? ஆவியான தேவன். ஆவியான தேவனுக்குரிய அந்த சிந்தை யாருக்குள்ள வந்தது? ஆக்சுவலா இந்த உலகத்துல ஆவியின் சிந்தை யாருக்குள்ள முதல்ல வந்தது? இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஏன் இப்படி பயப்படுறீங்க? இடையில யாருமே இல்லையே, இயேசுதான் இருக்கிறார். இயேசுக்குள்ள வந்ததுனால உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கணும். புரியுதுங்களா? தேவனுடைய ஆவியின் சிந்தை கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள. புரியுதுங்களா? அது இருக்கணும். இது இந்த ஆவியின் சிந்தையை கெடுக்கிறது எது? மாம்ச சிந்தை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 11:20. நல்லது, அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. இங்க யூதர்களை குறிச்சு புறஜாதியாராகிய, அதாவது இஸ்ரவேலர், புறஜாதியாராகிய இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர், மாம்சிக இஸ்ரவேலர் குறித்து பவுல் பேசிட்டு வரும்போது சொல்றாரு, அவங்கள நான் விலகிட்டு நான் உங்களை தெரிந்து கொண்டான்னா பெருமை அடிச்சுக்காத. நீ எப்படி இருக்கணும்? உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? மேட்டிமையான சிந்தையா இல்லாம தேவனுக்கு பயந்துரு. இந்த மேட்டிமையான சிந்தை மாம்ச சிந்தை. சமாதானம்ன்றது ஆவியின் சிந்தை. சமாதானமும் ஜீவனன்றது என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் இறங்கி போறது. எல்லா சூழ்நிலையிலும் இறங்கி போறது. இயேசு என்ன பாருங்க, பிலாத்து முன்னாடி, ரோம போர் சேவர்களுக்கு முன்னாடி, ஜனங்களுக்கு முன்னாடி, பிரதான ஆசாரிகளுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? தன் கரங்கள் கட்டப்பட்ட நிலையில, முள்முடி சூட்டப்பட்ட நிலையில, ஒரு சிகப்பு வஸ்திரம் அணியப்பட்டு,
ஒரு தலை குனிந்த ஒரு சூழ்நிலை நின்றார் பார்த்தீங்களா? இதுதான் ஜீவனும் சமாதானமும். ஏன் தெரியுமா தலை குனிஞ்சு நின்னாரு ஆண்டவர்? ஏன் இயேசு நின்னார் தெரியுமா? தேவன் பார்த்துக்குவார், தேவன் பார்த்துக்குவார். நான் அவருடைய ஊழியக்காரன், இதற்காக நான் அனுப்பப்பட்டேன், நான் இறங்கி போறேன், நான் எல்லாத்துலயும் இறங்கி போறேன். பரவாயில்ல, என்னை அவமானப்படுத்துறாங்களா பரவாயில்ல, என்னை ஒன்றும் இல்லாமல் நான் நடத்துறாங்களா பரவாயில்ல, நான் இந்த உலகத்துல ஆசாரியனா இருக்கிறேன். இயேசு சொன்னார் பார், நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தேன். அந்த ஜீவனும் சமாதானம் என்பது இறங்கி போகிற ஒரு வாழ்க்கை. பெருமை, மனம் மேட்டிமையான சிந்தனை என்னன்னா பெருமை. எப்பவுமே நம்ம எதுல என்ன பண்ணுவோம்? நானும் சான்ஸ் இல்லை, ஐயோ முடியாது முடியாது முடியாது, அதெல்லாம் நடக்காது. இப்ப இதெல்லாம் என்னது? பெருமை. இப்ப ஆசாரியன் ஆவின் சிந்தையில இருக்கிறாரா, மாம்ச சிந்தையில இருக்கிறாரா? இந்த கேள்வி நம்மள கேட்டுக்கணும். ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க, நம்மள பார்த்துக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. நமக்குள்ள ஆவின் சிந்தை இருக்குதா, மாம்ச சிந்தை இருக்குதா? நம்ம ஜீவன சமாதானத்துக்குள்ள இருக்கிறோமா, இல்ல மனவேட்டுமையா இருக்கிறோமா? இது முதல் காரியம். ஆசாரியனுடைய எப்படிப்பட்ட புது உடன்படிக்கையின் ஆசாரியத்தின் ஊழியர் எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஆசாரியன் எப்படி இருக்கணும்னா ஜீவனும் சமாதானமுடைய ஆவியின் சிந்தையை உடையவனா இருக்கணும். சூழ்நிலை எதிர்மறையா இருக்கும், எதிர்மறையா பேசுறவன் தான் ஆவியின் சிந்தை உள்ளவன். புரியுதுங்களா? அது புரிஞ்சுங்க. இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு பெரிய ஸ்டடி, நான் அதை சுருக்கி உங்களுக்கு கொடுக்குறேன். புரியுதுங்களா? இதை நீங்கள் தியானிக்கும் போது இன்னும் நிறைய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது வாசிக்கிறேன் பாருங்க. அவனோடு பண்ணின என் உடன்படிக்கையை ஜீவனும் சமாதானமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும். நெக்ஸ்ட், தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆசாரியனுக்குள்ள இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆசாரியனுக்குள்ள இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அதிகாரமே, இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகமே ஆசாரியர்களுக்காக எழுதப்பட்டது. புரியுதுங்களா? ஆசாரியர்களுக்காக எழுதப்பட்டது. அதனாலதான் ஒரு இடத்துல இந்த தெய்வ பயத்தை எப்படி சொல்றாருன்னா, இதே 1ஆம் அதிகாரம் வாங்கல, மல்கியா 1:6, மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. பண்றாங்களா? பிள்ளைங்க யார கனம் பண்றாங்க? பெற்றோர்களை கனம் பண்றாங்க. வேலைக்காரன் எஜமான கனம் பண்றாங்க. நான் பிதாவானால் நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். என்ன சொல்றாங்க? நல்லா பாத்துக்கப்பா. இந்த பூமியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஒரு வேலைக்காரன் எஜமானுக்கு கீழ்ப்படுகிறான். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? தேவன் கேட்கிறார். ஆசாரியர்களா இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து கேட்கிறார். ஏன்னா இன்னைக்கு தெய்வ பயம் இல்ல. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோமா? அடுத்த வசனம். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். படிங்க. அது கொலோசியர். ஓகே. உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். நல்லா கவனிங்க. ஆசாரியருடைய குணத்தை பிளஸ் மைனஸ் இங்க அருமையா பார்க்கலாம். தேவன் சொல்றாரு, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானால எனக்கு பயப்படுகிற பயம் எங்கன்னு கேட்டா ஆசாரியர் என்ன பதில் சொல்றாங்க? எப்ப நாங்க செஞ்சோம்? நாங்க எப்ப செஞ்சோம்? அதுதாங்க சொல்றோம். நாங்க ஏன்னா ஒத்துக்கொள்ளுகிற குணம் இல்ல. தேவனே குற்றம் சொன்னா கூட அதை நம்ம என்ன பண்றது இல்ல, அக்செப்ட் பண்றது இல்ல. அக்செப்டபிள் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தேவனுடைய மக்களுக்கு ரொம்ப முக்கியம். அது அநியாயமாவே இருக்கட்டுமே, இயேசுவை விடவா அநியாயம் வரும்போது? ஜட்ஜே சொல்லிட்டாரு, ஒருவேளை ஒரு குற்றத்தையும் காணேன்னு. ஆனால் அவர் எங்க செல்லப்பட்டார், எங்க அடிக்கப்பட்டார்? புரியுதுங்களா? பரவாயில்ல. அப்போ இங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணோம்? இறங்கி போ. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் பவுல் சொன்னார். அவருடைய ஹையர் ரேங்க் அந்த இவாஞ்சலிஸ்ட் யாருமே கிடையாது, அப்பாஸ்டல்ஸ் யாருமே கிடையாது. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்துல 14 புத்தகத்தை எழுதினார். அவர் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துல வந்தாரு, அது எல்லாம் அங்கீகரிப்புக்கு பாத்திரம். இவைகளில பாவியிலும் பாவி, பிரதான பாவி நான் தான். எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை பாருங்க. ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. முதல் கணம், முதல் பயம் அவருக்கு தான் நம்ம
கொடுக்க வேண்டியதா இருக்கு. கொலோசியர் 3:22 கொலோசியர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். எல்லாம் நம்ம பண்ற கனமும் சரி பயமும் சரி யாருக்கு தான் மெஜாரிட்டி வைஸ் செய்யறோம்? மனுஷர்களுக்கு தான் செய்யறோம். இப்படி பார்வைக்கு படிங்க சிஸ்டர். பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். ஆமென். கபடம் இல்லாத இருதயத்தோட. இவங்க எப்படி பண்ணிட்டாங்க? அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க. அவங்க என்ன எப்படி நடத்துறாங்க? அவங்க என்ன எப்படி சொல்றாங்க? கபடம் இல்லாத இருதயம் ஆசாரியனுடைய இருதயம். புரியுதுங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குதுன்னா இல்ல, மாறாக வேற பயம் இருக்குது. அந்த பயம் என்ன தெரியுமா? என்ன பண்ண போறது தெரியல, என்ன நடக்க போகுது தெரியல, சரீரத்துல வியாதி வந்துட்டா, பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்துட்டா, பிஸ்னஸ் சரியா போலன்னா, கையில ஏதாவது கிடைக்கலன்னா ஒன்று என்ன ஆகுது? முதல்ல பயம் வருது. அந்த பயம் என்ன ஆகுமா? 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை. அன்பிலே பயம் இல்லை. ஆமா, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயம் எப்படிப்பட்டதா? வேதனை உள்ளது. வேதனை உள்ளது. நல்லா புரிஞ்சுங்க. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை வரணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரணும். அது இல்லாம நீங்க மற்ற பயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா வேதனை இருக்குங்க. கண்டிப்பா வேதனை இருக்கும். அப்ப தெய்வ பயம் மிகவும் அவசியம். அதனால்தான் அந்த தேவ பயத்துக்கு எல்போபியா அப்படின்னு சொல்லுவாங்க. மூல மொழியில எல்போபியா. இந்த எல்போபியாக்கு சரியான வியாக்கியானம் தமிழ்ல என்னன்னா, என் முன் நிற்பவருக்கு நான் செலுத்தும் கனம் அல்லது மரியாதை. என் முன் நிற்பவருக்கு நான் செலுத்தும் கனம் அல்லது மரியாதை, அதுதான் பயம்னு சொல்லியிருக்காங்க. போபியான்னா பயம், மரியாதை. அப்போ நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன், நான் தேவன் அறிவேன், நான் தேவன் தெரியும், தேவன் தேவன் தேவன்ட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்க? அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் நம்முடைய காரியங்களை பார்க்கிறாரு. நம்ம பார்க்கும்போது நம்ம செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்காம கேட்காத இருக்கிற ஒரு தெய்வம் இல்ல. எலியோன் தேவன், சர்வத்திற்கும் சர்வ அதிகாரம் படைத்த தேவன். அவரை யாரும் ஏமாத்த முடியாது. புரியுதுங்களா? அந்த பயம் இருக்கணும். உள்ள வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிற எல்லா சிந்தைகளையும் தேவன் அறிவார். ஒருவேளை சில நேரத்துல நம்ம நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு சில காரியங்களை செய்வோம். அது தவறா இருந்தா தேவன் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே வெளிப்படுத்துங்க, இது சரியா, இது தவறா. நம்ம மார்க் போட்டுக்கூடாது, நம்ம என்ன பண்ணிக்கூடாது, சாப்பா குத்தி கூடாது. கரெக்டு தான் இல்ல, தேவனுடைய சமூகத்துல கேட்டு பாருங்களேன், ஆண்டவரே நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும், நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உமக்கு பிரியமானதா இருக்குதா, உமக்கு பயப்படுகிற பயத்துல இருக்குதா, உண்மையிலே நான் உமக்கு கனத்தை கொடுக்குறேன்னா எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே. கேட்டு பாருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சரியா? இது ரொம்ப முக்கியம். அதனால தான் தெய்வ பயம்ன்றத 2 கொரிந்தியர் 7:1 கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான, நல்லா கவனிங்க, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஆசாரிய குடும்பம் மெயினா செய்ய வேண்டியது இதுதான். பரிசுத்தமாகுதல், சுத்திகரிப்பு குடும்பமா செய்யணும். நீங்களும் செய்யணும், உங்க பிள்ளைங்களையும் செய்ய வைக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்ல நல்ல எதிர்காலத்தை வைக்கிறீங்களோ இல்லையா, முதல்ல அவன் பாவத்தை அறிக்கிட்டு அவன் பாவ மன்னிப்பு கேட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகிறவனா ஒரு ஆசாரியனுடைய மகனா மாத்துங்க, மகளா மாத்துங்க. அப்பொழுதுதான் விளிம்பில் நம்ம போக முடியாது, சாபம் என்கின்ற விளிம்புக்கு நம்ம போக முடியாது. சரி, 3வது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிலே 7வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. இதான் முக்கியம். ஒரு ஆசாரியனுடைய வாயில என்ன இருக்கணும்? சத்திய வேதம் இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். யாருக்கு நம்ம ஆசாரியரா இருக்கிறோம்? வார்த்தையான தேவன். ஏன்னா அவருக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. அவர் மகிமையானவர். தேவன் இருக்கிறார்ன்றது எப்படி கேட்க முடியும்னா சத்தம் தான், சத்தம் தான். அதனால்தான் அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது ஹயா அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் இருக்கிறேன், இருக்கிறேன். தெரியாது எப்படி இருக்கிறேன்?
வார்த்தையா இருக்கிறேன். நான் வார்த்தையா இருக்கிறேன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்னுடைய வார்த்தையை மாம்சமாக்கி உலகிற்கு அனுப்பினேன். அவர் தான் இயேசு. புரியுதுங்களா? இத தெளிவுபடுத்த. அப்போ இந்த சத்திய வேதம் யாருக்குள்ள வரணும்? எங்க இருக்கணும்? வாயில இருக்கணும். நம்மலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா ரிசர்ச் பண்ணுவோம். வெண்டைக்காய் சாப்பிட்டு அறிவு வரும், பீர்க்கங்காய் சாப்பிட்டு இது வரும், அதை சாப்பிட்டு இது வரும். சாப்பிட்ற விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா ரிசர்ச்சாளரே தோத்து போயிடுவான். எல்லாம் பார்த்து பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் நல்ல ரிசர்ச் பண்ணுறது. இதை குறித்து பேசணும்னா நல்லா பேசுறது. தேனை சாப்பிடு, ரொம்ப நல்லது பிரதர், பைபிளில் இருக்குது. ஆமாம், எல்லாம் இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதெல்லாம் பேசுவோம். ஆனால் சத்திய வசனம் எங்கே இருக்கணும்? வாயில இருக்கணும், வாயில இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க இப்படி பேசி பழக பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை வசனத்தோடு ஒப்பிட்டு பேசுங்க. வசனத்தோட. பிசினஸே இல்லை பிரதர், என்ன பண்றதுன்னே தெரியல பிரதர், என் தேவன் என்னை ஒருபொழுதும் வெட்கப்படுத்த விட மாட்டேன். ரொம்ப பயமாகுது பிரதர், மனைவிக்கு பிரச்சனை, கணவனுக்கு பிரச்சனை, வியாதினால ரொம்ப பயந்து போயிருக்கிறோம். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் அவர் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? நீங்க பேசுற வார்த்தையில வசனத்தை கொஞ்சம் ஆட் பண்ணீங்க. ஏன்னா வசனம் உப்பு, அதுல சாரம் ஏறினாதான் நீங்க பயன்படுவீர்கள். அது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வாயில வேத வசனம் இல்லாம வேற என்ன வருது? வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விலகுங்கள். பாத்தீங்களா? விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். ஏன்னா எது இருக்குல்ல? சத்திய வசனத்துக்கு பதில் என்ன இருக்குது? கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு. வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை எழுப்பிட்டா விட்டுறோமா? ஏதாவது கொஞ்சம் ஏற்குமாறா நடந்தா நோண்டி நொங்கெடுக்கிறது. அம்மா என் பொண்ணு என்னை பார்த்து சிரிக்குது, அதுல வந்து மாறணும். என்ன பண்ணக்கூடாது? பிரச்சனையை அமிழ்த்தவும் நமக்கு தெரியும், பிரச்சனையை பெருசு பண்ணவும் நம்மளால முடியும். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆசாரியனுடைய உதடுகள் என்ன இருக்கணும்? வாயில சத்திய வேதம் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி, அது ரொம்ப முக்கியம். 4வதாக வாசிக்கிறோம் பாருங்க, 5வது வசனம். 6 சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அது முன்னாடி வசனம். அவனுடைய உதடுகளில் என்ன காணப்படல? அநியாயம் காணப்படல. அநியாயம் காணப்படல. ஒரு ஆசாரியனுடைய குணம் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 5-7 வரை உள்ள வசனத்துல முதல்ல பார்த்தோம் ஜீவனும் சமாதானமும் உள்ள ஆவின் சிந்தை அவனுக்குள்ள இருக்கணும். 2வது பார்த்தோம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். 3வது சத்திய வேதம் அவனுடைய வாயில இருக்கணும். 4வதாக பார்க்கிறோம் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. உதடுகள் என்ன பண்ணக்கூடாது? காணப்படக்கூடாது. சிலதெல்லாம் நம்ம அநியாயமா பேசுறது, அநியாயமா நம்மளுக்கே தெரியாது. புரியுதா? நமக்கே தெரியாது, நம்ம கரெக்டா தான் பேசணும்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா புரிஞ்சுங்க, அநியாயம் எங்க காணப்படக்கூடாது? உதடுகளில் காணப்படக்கூடாது. யோபு 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோபு 16:5. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். வாயினால் என்ன கொடுக்குறாரா? திடன் சொல்லுவேன். திடன் சொல்லுவேன். உன் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். என்ன ஆட்டணும்? ஆக்சுவலா வாயும் உதடு என்னதான் செய்யணும்? திடப்படுத்தணும், துக்கத்தை ஆட்டணும். இப்ப ஆசாரியன் இதை செய்யணும். ஆனா இதுக்கு எதிர்மறையா செஞ்சா அது என்னது? நியாயமா அநியாயமா? அநியாயம். யோபு 27:3. யோபு 27:3. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று. தீமை கபடம் சொல்றதும் இல்ல, பேசுறதும் இல்ல. அப்போ தீமையும் கபட்டையும் சொல்லாம பேசாம இருக்கிறது நியாயம். அத செயல்படுத்தினா சொல்லுங்க அநியாயம். யோபு 32:20. நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன். என்ன பேசுவாரா? ஆறுதல் அடையும்படி பேசுவேன். என் உதடுகளை திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன். ஆறுதல் அடையும்படி பேசுவேன். சிலர்லாம் வாயை திறந்தா நமக்கு இருக்கிற ஆறுதல் கூட போயிடும். சில நேரத்துல நம்மளே அப்படி இருக்கும். புரியுதுங்களா?
அப்போ ஆசாரியனுடைய உதடுகள் என்ன காணப்படக்கூடாது? அநியாயம் அநியாயம் காணப்படக்கூடாது. அதுல 5வது என்னன்னு பாத்தீங்கன்னா, காண பயப்படும் பயம், சத்தியவேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். அப்ப தேவனோடு கூட சஞ்சரித்து அநேகர் என்ன பண்ணான்? அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவன் ஆசாரியன். அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவன் ஆசாரியன். யாராவது எக்கட்னா போட்டங்க, நமக்கு என்ன? ஆமா, அவர் இப்படி ஆயிட்டாரு. நம்ம எப்படி ஆயிட்டாங்கன்றத ரொம்ப அழகா பேசுவோம். ஆனா அவர் அப்படி ஆயிட்டாருன்றத மாத்திரத்தை பத்தி என்ன பண்றது இல்லை, பேசுறது இல்லை. ஆசாரியனுடைய வேலை தேவனோடு கூட சஞ்சரித்து அநேகர் என்ன பண்ணணும்? அக்கிரமத்திலிருந்து திருப்பணும். ஏன்னா இந்த அக்கிரமன்றது ரொம்ப முக்கியம். இயேசு சொல்றாரு இல்லையா, 24:12, மத்தேயு 24:12, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சுன்னா என்ன தணிஞ்சிடும்? அன்பு தணிஞ்சிடும். தேவன் மேல இருக்கிற அன்பு தணிஞ்சிடும், சகோதர சகோதரிகள் மேல இருக்கிற அன்பு தணிஞ்சிடும், பிள்ளைகள் மேல இருக்கிற அன்பு தணிஞ்சிடும், சபை மேல இருக்கிற அன்பு தணிஞ்சிடும், விசுவாசிகள் மேல இருக்கிற அன்பு தணிஞ்சிடும். ஏன்? அக்கிரமம் மிகுதி ஆகுறதுனால. அந்த அக்கிரமம் இருக்க கூடாது. அதை இருக்கிறவன நம்ம என்ன பண்ணணுமா? திருப்புகிறவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பாருங்க, இந்த ஒரு செய்கைய ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இல்ல குடும்பத்திலோ யாராவது ஒருத்தர் இடர்றாங்க, இல்ல தவறான விஷயங்கள் செய்யறாங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு சொல்லணும். நீங்க இப்படி பண்றீங்களா பிரதர், இப்படி செய்றீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லணும். சொல்லியும் கேட்கலன்னா சபைக்கு தெரியப்படுத்தணும். சபைக்கு தெரியப்படுத்தியும் கேட்கலன்னா மூப்பரை கூட்டின்னு போய் பேசணும். அதுக்கும் பண்ணலன்னா என்ன பண்ணோம்? கல்லு தடிக்கணுமா? சூப்பர் சிஸ்டர். இல்ல தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்கன்னு ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, தண்ணி தெளிச்சு விட்டுனா அப்படி விடக்கூடாது. அப்படி விடாம அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். இதுதான் ஆசாரியனுடைய வேலை. என்னால முடியல ஆண்டவரே, என்னை சுத்தி இருக்கிறத வச்சு நான் செஞ்சு பார்த்தா முடியல, இப்ப நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்ணுங்க? அந்த சகோதரனை அந்த சகோதரியை மாற்றுங்க. இல்ல நான் அதுக்கு பாத்திரவானா இருக்கிறேன்னா இல்லைன்னா என்னைய மாத்துங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவங்களும் டிபெண்ட் ஆகிருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். இதுதான் பாருங்க, அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புறது. 6வது காரியம், இதுல 7வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். எது அறிவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஒரு ஆசாரியனை அனுப்பும் போது, ஒரு தேவனுடைய ஊழியனை அனுப்பும் போது அவரை குறித்து சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஜனங்க என்ன பண்றாங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சாத்தானுடைய அதிகாரத்திலேயே தேவனுடைய அதிகாரத்துல இருக்கிறாங்கன்றது தெரியாம இருக்கிறாங்க. அப்போ அறிவை காக்க வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கைகள் எல்லாம் அறிவுபூர்வமா இருக்கணும். எப்படி அறிவுபூர்வமா இருக்கணும்? இருள்ல இருக்கிறவங்கள வெளிச்சத்துல கொண்டு வரணும், சாத்தானுடைய அதிகாரத்துல இருக்கிறவங்கள தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். இதன் அடிப்படையில பேசுகிறவர்கள், நடக்கிறவர்கள் இந்த அறிவை காத்து கொள்ளுகிற ஆசாரியர்கள். புரியுதுங்களா? இந்த அறிவை காத்து கொள்ளுகிறவர்கள் ஆசாரியர்கள். அல்லது பாருங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 கூட வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20. சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பாத்தீங்களா? தப்பி போன மார்க்கத்திலிருந்து அவனை திருப்புறோம். ஒரு பாவி என்ன பண்றான்? மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு ரட்சிப்பு. இதுதாங்க உதடுகள் அறிவை காக்கணும். ஆசாரியனுடைய உதடுகள் இருள்ல இருக்கிறவங்களை வெளிச்சத்துல கொண்டு வரணும், பிசாசின் அதிகாரத்துல இருக்கிறவங்களை தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு வரணும். மாத்திரமல்ல, அவனுடைய முழுமையும் சத்தியத்திட்டு விலகி போறவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உள்ள கொண்டு வரணும். எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துல அவங்களை நிக்க வைக்கணும்.
இந்த ஒரு ஆவல், இந்த ஒரு பெயின் நமக்குள்ள இருக்கணும். இதுதான் ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காப்பது. கடைசியாக பார்க்கும்போது என்ன அந்த வசனம் முடியுதுங்க, 7வது வசனம். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதுவன். தூதுவன் தூதுவன். எனக்கு அருமையானவர்களே, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் உடன்படிக்கை ஆசாரிய ஊழியம். இந்த ஆசாரிய ஊழியத்தை எப்படி செய்யணுன்றத இந்த தீர்க்கதரிசன வசனத்தின் மூலமாய் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம், இந்த ஆசாரியனுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜீவனும் சமாதானம் உள்ள ஆவியின் சிந்தை இருக்கணும். 2வது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். 3வது சத்திய வேதம் அவன் வாயில இருக்கணும். 4வது உதடுகள்ல என்ன காணப்படக்கூடாது? அநியாயம் காணப்படக்கூடாது. 5வது தேவனோடு சஞ்சரித்த அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பணும். 6வது அவனுடைய உதடுகள் அறிவை காக்கணும். 7வது அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதுவன். வார்த்தை ரொம்ப முக்கியம். சேனைகளின் கர்த்தர், அதான் ரொம்ப முக்கியம். அவன் கர்த்தருடைய தூதுவன், அவன் தேவனுடைய தூதுவன் சொல்லியிருக்கலாம். ஏன் சேனைகளின் அப்படின்னு போடுறாருன்னா, ஒரு நாள் ஒன்று வரும்பொழுது இந்த சேனைகளின் கர்த்தர் மகிமையா இறங்கி வரும்போது அவரோடு கூட நீங்களும் நானும் நிற்கணும்னா, இன்னைக்கு இந்த சேனைகளுடைய கர்த்தருடைய வீரனாக நம்ம இருக்கணும், தூதுவனாக இந்த பூமியில இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்க, ஒரு யுத்த வீரரா இருக்கணும். என்ன எப்படி இருக்கணும்? யுத்த வீரர். யுத்த களம் எது தெரியுமா? வீடு இல்ல, சபை இல்ல, அவரு இவரு பிளா பிளா இல்ல. யாரு? எது யுத்த களம்? ஜபந்தா யுத்த களம். ஜபந்தா யுத்த களம். நீங்க எதிர்த்து வருகிற எல்லா அரண்களையும், பிசாசனுடைய அரண்களை நீங்க நிர்மூலமாக்கணும்னா வீட்டுல இருக்கிற கரண்டியோ கத்தியோ எடுக்கிறதுனால ஆகாதுங்க. சத்தியத்தை தான் எடுக்கணும், வசனம்தான், ஜபந்தான். பசங்க 2 கொரிந்தியர் 10:4. 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு, ஆமென், அரண்களை நிர்மூலமாக்குறதற்கும் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலம் உள்ளது, தேவ பலம். அப்போ சேனைகளின் கர்த்தருடைய தூதுவன்னா, அந்த தூதுவனுக்குரிய யுத்த வீரனா நம்ம இருக்கணும்னா அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலன் நமக்குள்ள இருக்கணும். அந்த படைக்கலன்களை எடுத்துக்கணும். என்னதுங்க? தேவனுடைய எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம யாரு கூட போராடிட்டு இருக்கிறோம்? பிரச்சனை கூட, மனசு கூட, வீட்டில் இருக்கிறவங்களோட கூட, சுத்தி இருக்கிறவங்களோட கூட நம்ம போராட்டம் அங்க இருக்குது. ரத்தத்தோடு மாம்சத்தோடும் அல்ல. நீங்கள் ஆசாரியரா இருந்தா இதெல்லாம் உண்டு பண்ணுகிற அந்த பிசாசின் கிரியைகளோடு கூட நீங்க எதிர்த்து நிற்கணும். எதிராளியை அடையாளம் கண்டுபிடிக்கிறவன் ஆசாரியன். எதிராளியை அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதனால் எனக்கு அருமையானவர்களே, சாபத்தை நம்ம ஆசீர்வாதமா மாறணும்னா உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியணும். சாபம் அப்ப என்னவா மாறுது? உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதமாய் மாறுது. கீழ்ப்படியலன்னா சாபமாக மாறுது. அப்போ எது நமக்குரிய உடன்படிக்கை? ஆசாரிய ஊழியம் நமக்குரிய உடன்படிக்கை. இப்ப இந்த ஆசாரிய ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்? அதுதான் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருந்து 2ஆம் அதிகாரத்துல ஒரு 7 காரியத்தை பார்த்தோம். அதுல முதல்ல பார்த்தோம், ஜீவனுக்கும் சமாதானத்துக்குரிய ஆவியின் சிந்தையை உடையவன் ஆசாரியன். 2வது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உடையவன் ஆசாரியன். 3வது சத்திய வேதத்தை ஆசாரனுடைய வாயில இருக்கும். 3வது ஆசாரனுடைய உதடுகள் அறிவை அநியாயம் காணப்படக்கூடாது. 5வது தேவனோடு கூட சஞ்சரித்த அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவன் ஆசாரியன். 6வது ஆசாரின் உதடுகள் அறிவை காக்க வேண்டும். 7வது சேனைகளின் கர்த்தருடைய தூதுவன் ஆசாரியன். ஆகினால் எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிதலுக்குள் நடக்கும்போது சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். புரியுதுங்களா? இதுக்கு கீழ்ப்படியலன்னா
சொல்லாதீங்க, அது வேண்டாம். நம்ம கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.